திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே டாடா ஏஸ் வாகனத்திற்கு வழிவிடாததால் ஏற்பட்ட தகராறு அடிதடியில் முடிந்துள்ளது. சினிமா காட்சிகளைப் போல வாகனங்களை நேருக்கு நேர் மோதி தகராறில் ஈடுபட்ட சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? விடுறதெல்லாம் எங்க வழக்கத்திலேயே இல்லை என்ற கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து வரும் வேட்டி சட்டை அணிந்த டாடா ஏஸ் ஓட்டுநர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மொட்டை ஹீரோவாக மாறிய நொடிகள்தான் இவை. வழித்தகராறு வாய் தகராறாக மாற, அந்த மாறல் மோதலாக மாற, அந்த மோதலில் பீர் பாட்டில் குத்து விழ விசேஷ வீடு கலவரக்காடாக மாறியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட சௌராஷ்டிரா பள்ளி அருகே மாரியப்பன் இட்லி கடை சந்து உள்ளது. குறுகலான இப்பகுதியில் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மண்டைக்கடா என்ற பெரிய மணி டாடா ஏஸ் வாகனத்தில் விசேஷ வீடு ஒன்றுக்கு சீர்பொருட்கள் ஏற்றி வந்துள்ளார். அப்போது பெரிய மணி போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் எதிர்புறமாக சரவணன் என்பவர் தனது ஷேர் ஆட்டோவில் விறகு ஏற்றி எதிர்புறமாக வந்துள்ளார். சிறிய சந்து பகுதியில் இரு வாகனமும் எதிரே நின்றதால் விலகிச் செல்ல வழியில்லாமல் இருந்துள்ளது. அப்போது ஆட்டோ ஓட்டுநர் சரவணன் டாடா ஏஸ் வாகனத்தை சற்று ஒதுக்கி வழிவிடுமாறு கேட்டுள்ளார். சீர்பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த பெரியமணி ஆத்திரத்தில் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய பெரியமணி தனது டாடா ஏஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நேருக்கு நேராக ஆட்டோ மீது பயங்கரமாக மோதி உள்ளார். இதில் சரவணனின் ஆட்டோ கண்ணாடிகள் உடைந்து சிதறின. ஆட்டோவின் சில பாகங்களும் நெளிந்து போயின. மீண்டும் ஆட்டோ மீது மோத டாடா ஏஸ் வாகனத்தை பின்புறமாக எடுத்துள்ளார் பெரியமணி. இதனை கண்டு ஆத்திரமடைந்த சரவணன் செங்கற்களை பொறுக்கி எடுத்து டாடா ஏஸ் மீது சரமாரியாக எரிய ஆரம்பித்துள்ளார். இதில் பெரியமணியின் வாகனத்தின் கண்ணாடிகள் நொறுங்கின. கோபம் தலைக்கேறிய பெரியமணி தனது நண்பர்களை போன் செய்து வரவழைத்துள்ளார். இதேபோல் சரவணனும் தனது நண்பர்களை வரவழைக்க இரு தரப்பினரும் அங்கு மோதிக்கொண்டனர். இந்த மோதலில் பீர் பாட்டிலை உடைத்து ஆட்டோ ஓட்டுநர் சரவணனை பெரியமணி குத்தியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ளனர். இது குறித்து போலீசார் பெரியமணியை பிடித்து விசாரித்து வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநர்களிடையே ஏற்பட்ட இந்த தகராறால் அப்பகுதியே கலவரக்காடாக காட்சியளித்தது.